டெல்லியில் எங்களுக்கு வந்து தீபாவளி மோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சூப்பராக எல்லார் வீட்லேயும் லைட் போடுறது, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இந்த ஸ்வீட் வந்து ஷேர் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து கடை வீதியே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஜொலிக்குதுங்க. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ க்ரௌடு, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன வயசுலலாம் தீபாவளி வந்துச்சுன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா தீபாவளி வருதுன்னு நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அப்போவும் நமக்கு கிச்சனில் தான் நிற்க போகிறோம். ஆனால் நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சதை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் டிவி ஷோஸ் பார்க்குறது, இது மட்டும்தான் இருந்தது. அந்த தினத்துக்காக அவ்வளோ நம்ம ஏங்கிலாம் இருப்போம். இப்போ அதெல்லாம் கிடைக்கிறதே கிடையாதுங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இங்கே டெல்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாள் நம்ம ஊரில் இருக்குன்னா மறுநாள் இங்கே டெல்லியில் வந்து இருக்கும். இப்போல்லாம் சேமாகவே இங்கே வந்து வருதுங்க. ஸோ என்னன்னு தெரிலங்க, செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. எல்லாருமே தீபாவளியை சேஃபாக சூப்பராக கொண்டாடுங்க. நீங்கள் எல்லாரும் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டிங்களா? நம்ம ஊரில் தீபாவளிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. ரொம்ப மிஸ்ஸிங்காக தான் இருக்குது நம்ம ஊர். என்ன பண்ணுறது? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.